நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா லீட் கோடோட 2594 மினிமம் டைம் டு ரிப்பேர் காஸ்ட். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரே ஆஃப் ரேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேங்க்ஸ் டிட்டர்மைன் பண்ணிருந்தா மெக்கானிக்ஸோட ரேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் காசும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்னா மினிமம் டைம்ல இருக்கிற காசு எல்லாம் நம்ம ரிப்பேர் பண்ணணும். அதான் நம்மளோட டாஸ்க். ஸோ ஒரு மெக்கானிக் வந்து ஒரு கார் ரிப்பேர் பண்ண எவ்வளவு டைம் ஆகும், அது மாதிரி என் கார் ரிப்பேர் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்னு அவங்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலானா டி இஸ் ஈக்குவல் டு ரேங்க் இன்ட்டு என் ஸ்கொயர். இந்த என் என்ன டினோட் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் கார்ஸ். ஸோ நம்ம ஒரு 5 கார்ஸ் அவன் ரிப்பேர் பண்றானா எவ்வளவு டைம்? இப்போ ஆர் வந்து 5 இருக்கு, அவன் 2 கார்ஸ் ரிப்பேர் பண்றான், 2 ஸ்கொயர் 4, அப்போ 20 மினிட்ஸ் ஆகும், 20 ஹவர்ஸ் அது மாதிரி ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா இப்போ நிறைய மெக்கானிக்ஸ் என் மெக்கானிக்ஸ் இருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எத்தனை கார், எத்தனை இப்போ காஸ்ட் என் காசு கொடுத்துருக்காங்கன்னா அந்த காரை எவ்வளவு மினிமம் டைம்ல நம்ம சைமல்டேனியஸா ஒர்க் பண்ணா நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒன்று நம்ம 100 மினிட்ஸ்ல 10 கார் ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ 500 மினிட்ஸ்லயும் 10 கார் ரிப்பேர் பண்ண முடியும்னா 500 to 1000, 500 to 100, இப்போ அந்த ரேஞ்ச்ல நமக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு ரேஞ்ச், இப்போ நான் 1000 சாட்டிஸ்ஃபை ஆகுது, 500 சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அதுக்குள்ள இருக்க எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போ என்ன நம்ம அப்ளை பண்ணலாம்? பைனரி சர்ச் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுல வந்து நமக்கு என்னன்னா தெரியும் பைனரி சர்ச் அப்ளை பண்ணா நமக்கு பைனரி டீம் எல்லாம் அப்ளை பண்ண போதும், ஆன்சர் எல்லாம் அப்ளை பண்ண போதும். ஸோ எனக்கு இப்போ டி வந்து இப்போ 500 கொடுத்து நம்ம டோட்டலா எத்தனை கார் ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ 500 ட்ரூவா இருந்தா இப்போ 1 to 499 ஆன்சர் இருக்கும். ஸோ இது மாதிரி நான் ரெடியூஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு எப்படி மாறிடுதுன்னா நம்பர் ஆஃப் காஸ் அவங்க அதாவது என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி பை ஆர். இப்போ என் கார் அவங்க ரிப்பேர் பண்ண டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி பை ஆர் டைம்ஸ் நமக்கு ஆகும். ஸோ பேசிக்கா என்ன செய்யறோம்னா இது மாதிரி பைனரி சர்ச் ரன் பண்ணி அந்த டைமுக்கு நம்ம எவ்வளவு கார் ரிப்பேர் பண்ண முடியும் அது மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அவங்க லாங் கொடுத்ததுக்காக நம்ம 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். ரேஞ்ச் வந்து நார்மல் பைனரி சர்ச் டெம்ப்ளேட் மட்டும் போட்டுட்டு தென் நம்ம அந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் தான் இப்போ பைனரி சர்ச் ப்ராப்ளம் முக்கியம். அது எப்படி எழுதணும்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனால ஈஸியா நம்ம முடிச்சிடலாம். இப்போ ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் எழுத போறோம். சப்போஸ் ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும்னா ஆன்சர்ல மிட் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு ரேஞ்சோட ரெடியூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், மினிமம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ரைட்டை வந்து ரெடியூஸ் பண்ண போறேன். இப்போ 1000 கண்டுபிடிச்சிட்டா 1000க்கு மேல எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ நான் 1 to 999 தான் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இல்லைன்னா நான் லெஃப்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சப்போஸ் நான் 100 வந்து பாசிபிள்னா 1 to 100 வந்து பாசிபிள் கிடையாது, 100 ஒன்றுக்கு மேல செக் பண்ணணும், அது மாதிரி பார்க்கணும். தென் இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் நம்ம என்னென்ன பண்ண போறோம், நமக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் தான் வேணா ரேங்க்ஸ் தேவை, டோட்டல் காஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது தேவை, தென் நம்ம என்ன டைமுக்கு எத்தனை கார் நம்ம ரிப்பேர் பண்ணணும் அந்த டைம் தேவை. நம்ம என்னென்ன சென்ட் பண்றோம்னா ரேங்க்ஸ் சென்ட் பண்றோம், காஸ்ட் சென்ட் பண்றோம், டைம் இங்க என்ன மீட் பண்ணுதா மிட் தான் மீட் பண்ணுது. ஸோ நான் டோட்டல் காஸ்ட் வச்சுக்கலாம். சப்போஸ் டோட்டல் காஸ்ட் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அவங்க கொடுத்து கிவன் கார் இருந்துச்சுன்னா ட்ரூ, நம்ம அந்த டைமுக்குள்ள எல்லா காரையும் நம்ம ரிப்பேர் பண்ண முடியும்னு அர்த்தம். நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஒவ்வொருத்தங்க ரேங்க்ஸும் இருக்கு. ஸோ நம்ம ஃபார்முலா என்ன பண்ணோம்னா n is equal to r by t போட்டோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் r by t. ஸோ டோட்டல் காஸ்ட் பிளஸ் இஸ் equal to ஸ்கொயர் ரூட் பண்ணும். ஆர்னா ரேங்க், டீனா டைம், நம்ம டி பை ஆர்னு போட்டுக்கோம். ஸோ டி பை ஆர். ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இப்படி பண்ணாலும் நமக்கு அந்த பர்டிகுலர் டைம்குள்ள எத்தனை கார் அவங்களால ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சப்மிட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா நம்ம காஸ்ட் என் காஸ்ட் ஐட்ரேட் பண்ணியிருக்கோம், பிளஸ்
பைனரி செர்ச் பண்ணியிருக்காரு லாகின். ஸோ ஐ நீட் டு லாகின் அண்ட் லாகின்.